இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியத்திற்காக சந்தோஷப்படுறாங்க. எனக்கு எப்படிப்பட்ட வேலை தெரியுமா? நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேன் தெரியுமா? அப்படின்னு ஒரு சிலர் சந்தோஷப்படுறாங்க. என்கிட்ட இருக்கிற வாகனங்களை பாருங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. ஏய், ஊருக்குள்ளே கேட்டு பாரு, என் பேரு எல்லாருக்குமே தெரியும் இப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. நான் எப்படிலாம் மீட்டிங் நடத்தியிருக்கிறேன் தெரியுமா? எத்தனை பேரை நான் ஆதாயப்படுத்தி இருக்கிறேன் தெரியுமா? அப்படின்னு நிறைய பேர் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் வேதத்தில் இது எல்லாவற்றையும் பார்க்கிலும் மிகுந்த ஒரு சந்தோஷத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது. என்ன சந்தோஷம்? 70 பேரை ஆண்டவர் ஊழியத்திற்கு அனுப்பி அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நாங்கள் பேய்களை ஓட்டினோம், நாங்கள் அற்புதங்களை செய்தோம். அப்படிங்கும் போது அதை குறித்ததெல்லாம் பயங்கரமான சந்தோஷத்துல வந்து ஒரு ஊழியத்தின் நிறைவுல வந்து அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொல்றார், எப்ப நீங்க இதுக்குன்னா நீங்க சந்தோஷப்படாதீங்க, உங்களுடைய நாமத்தை பரலோகத்தில் எழுதியிருக்கிறதுக்காக நீங்க சந்தோஷப்படுங்கன்னு சொல்லி மத்தேயு 10வது அதிகாரம் 20வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல நான் அதை சாதிச்சுட்டேன், அதை பண்ணிட்டேன், இப்படி பண்றேன், நான் என்ன போல இந்த உலகத்துல யாருமே இல்லை, இதுலன்னா சந்தோஷம் இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களுடைய நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை குறித்து சந்தோஷப்படுங்க. உங்க பேரு என் பேரும் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலேயே யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் என்ன தெரியுமா? நானும் நீங்களும் பரலோகத்தின் வாசிகளாக, பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக, பரலோகத்தின் வாக்குத்தத்தத்தின் சந்ததியாக அவருடைய சொந்த ஜனமாய் இருக்கிறோம். அவர் அவருடைய இடத்துல, அவருடைய புஸ்தகத்துல, ஜீவ புஸ்தகத்துல என்னுடைய பெயர் எழுதியிருக்கிறார் என்ற சந்தோஷத்தை விட வேற எந்த சந்தோஷமும் இல்லைங்க. இந்த உலகத்துல நம்மை குறித்து பேசுகிறவர்கள் முன்னாடி எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம கேட்டாலும் அது நமக்கு சந்தோஷம் கிடையாது. பரலோகத்தில் என் பேரும் உங்க பேரும் எழுதப்பட்டு இருக்கிறதை நினைத்து நாம் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இப்போ நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், எதற்காக நீங்க சந்தோஷப்படுறீங்க? இந்த உலகத்துல நல்ல வீடு இருக்குது, காரு பங்களா இருக்குது, எனக்கு பெரிய குடும்பம் இருக்கு, பிள்ளைகள் இருக்கு, இதை குறித்து சந்தோஷப்படுறீங்களா? இல்லை, ஆண்டவர் என்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று சொல்லி, பரலோகத்தில் என் பெயர் எழுதப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி சந்தோஷப்படுறீங்களா? எதுல சந்தோஷம் என்பதே நிலையான சந்தோஷத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். பரலோகத்தில் நாம் சீக்கிரத்தில் போவோம், அதில் எந்த சந்தோஷமும் இல்லை. God bless you. ஆமென்.